கோதாவரி புஷ்கர் திருவிழாவை ஒட்டி ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் கோதாவரி நதியில் இரண்டாவது நாளாக ஏராளமான மக்கள் புனித நீராடி வருகின்றனர். அசம்பாவிதங்களை தடுக்க அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழிலரசன். எழில், கோதாவரி புஷ்கர் திருவிழாவோட இன்றைய நிகழ்வு பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக ஆந்திரா தெலுங்கானா ஆகிய இரண்டு மாநிலங்களை செழிப்பாக வைத்திருக்கிற கோதாவரி புஷ்கர் என்ற திருவிழா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் கோதாவரி நதிக்கரையில் தான் இருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல இந்த கோதாவரி இந்த புஷ்கர் என்கிற இந்த திருவிழா என்பது 12 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் எப்படி காவிரி தாய்க்கு தமிழ் மக்கள் நன்றி செலுத்துகின்ற வகையில் அங்கே கும்பகோணம் கும்பமேளா கொண்டாடப்படுகிறதோ அதே போலத்தான் தற்போது ஆந்திர மக்கள் கோதாவரி நதியை தங்களுடைய தெய்வமாக வணங்கி அதற்கு பூவெல்லாம் தூவி அதற்கு பூஜை செய்து அந்த நதியை வணங்குகின்ற வகையில் தற்பொழுது கோதாவரி புஷ்கரா என்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய இரண்டாவது நாள் நிகழ்ச்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எங்கெல்லாம் தெலுங்கு மக்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருக்கிற கோதாவரி நதிக்கரைக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து 12 தினங்களுக்கு இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. அவர்கள் கோதாவரி நதியில் தற்பொழுது புனித நீராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், குரு பகவான் அவர்கள் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார். இது 144 வருடத்திற்கு ஒரு முறைதான் நடைபெறும் என்பதனால் இது ஆதி மகா கோதாவரி புஷ்கரா என்று அழைக்கப்படுகிறது. அதனுடைய சிறப்பம்சமாகத்தான் இந்த திருவிழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது மக்கள் நேரடியாக கோதாவரி நதிக்கரையில் புனித நீராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், குரு பகவான் அந்த கோதாவரி நதியில் இறங்கும் பொழுது அவர் வந்து இந்த நதியிலே அவருடைய வெளிச்சத்தை பாய்ச்சுகிறார். அப்போது இந்த நதி தூய்மை அடைகிறது. அது மட்டுமல்ல, தேவதைகள் குளிக்கின்ற நேரம், அந்த தேவதைகளுடன் நாங்களும் குளிக்கின்றோம், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மறைந்து எங்களுக்கு புண்ணியம் சேர்க்கிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த விழா தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த புனித நீராடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் இதே சூழ்நிலையில் திடீரென்று கோதாவரி ஆற்றில் மிகப்பெரிய ஒரு சூறாவளி தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அது நாம் உணர முடிகிறது. நேரடியாக நாம் பார்க்கலாம். தற்பொழுது காவல்துறை இந்த புனித நீராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உடனடியாக இந்த கோதாவரி நதிக்கரையில் இருந்து புனித நீராடலை கைவிட்டு வெளியேற வேண்டும் என்று தற்பொழுது அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சூறாவளி வீரியமடையக்கூடும் என்பதனால் பாதுகாப்பு கருதி தற்பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முதல் நாளிலே ஏற்கனவே முதல் நாளன்று 28 பேர் இந்த விபத்தில் மரணமடைந்திருந்தார்கள். மீண்டும் ஒரு விபத்து நடந்துவிடக்கூடாது, இயற்கை சீற்றத்தில் எதுவும் பாதித்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் காவல்துறை தற்போது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்று மாலை 7 மணிக்கு கோதாவரி தாய்க்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் ஒரு தீபாராதனை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 25ஆம் தேதி வரை இந்த புனித நீராடல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்படும். கோதாவரி நதிக்கு பூக்கள் தூவி மலர்கள் தூவி அவர்கள் வந்து மரியாதை செலுத்துவது, அதே போல அதை தங்களுடைய தெய்வமாக எண்ணி அவர்கள் வந்து ஆராதிப்பது போன்ற உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். நாளையும் இதே போல ஏராளமான பொதுமக்கள், அதே போல தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் வந்து இந்த கோதாவரியில் புனித நீராட இருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் 12 நாட்கள் இந்த புனித நீராடுவதன் மூலமாக மொத்தம் 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த ஆண்டு கோதாவரி நதியில் புனித நீராடுவார்கள் என்று காவல்துறை தெரிவிக்கிறார்கள்.